ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையினாலே நிறைய பேர் நிறைய அரசியல் வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக போரிஸ் ஜான்சன் அவர்கள் அந்த போயிட்டாரு. அடுத்த பிரைம் மினிஸ்டர் லிஸ் ட்ரஸ் அவர்கள் வந்தாங்க, ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் ரிஷி சுனாக் அவர்கள் வந்திருக்காங்க. ரிஷி சுனாக் அவர்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இவ்வளோ நாள் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லியிருந்த வரலாறு, பிரிட்டிஷை ஆட்சி செய்தான் ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்லி, இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சொல்கிறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். ஏன்னா யூகேலே 1008 பிரச்சனை இருக்குது. இதில் இந்தியா கூட இணைத்து அவருடைய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம விரும்பலை. ஸோ பார்க்கலாம், யூகே அவர் கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வந்து இன்ஃப்ளேஷன் இல்லாத, இல்லாட்டி பெரிய அளவு அங்கே போராட்டம் இல்லாத, அட்லீஸ்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் கொஞ்சம் நடுநிலைமையாக நின்று யோசித்து எதுக்கு நல்லது யார் கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு நல்லபடியாக அவருடைய செய்கைகளை செய்தார் என்றால் அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். அப்படி இல்லைனா நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்குது யூகேனுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும். இப்போ ரஷ்யா உக்ரைனுடைய அப்டேட் என்ன, அதுவும் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இப்போ ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தோல்வி அப்படிங்கிறது இது ஒரிஜினலாக இதுதான் முதல் தோல்வியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா கர்சன் பகுதி தான். February 24 எப்போ நீ நாட்டோ கூட அலைன்ஸ் வைக்க போகிற, அதனால் நான் ராணுவ ட்ரில்லை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்தாங்க. அந்த ராணுவ ட்ரில் கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனாக மாற்றப்பட்டது. அந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் தான் இன்றளவும் தொடர்ந்துட்டு இருக்கு. Februaryல தொடங்கினது, இப்போ அக்டோபர் மாதம் வரை அது அப்படியே நீண்டு கொண்டே போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த February 24, 23 இந்த டேட்டில் இந்த இராணுவ ட்ரில் வழியாக முதல் இடம் எதை இங்கே ரஷ்யாவினுடைய இராணுவம் பிடித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்சன் தான். அந்த கர்சனில் தான் இப்போ ரஷ்யா என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களை வேறு எங்கேயாவது போயிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள், கடைசியாக இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு புதிய ஒரு இராணுவத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். வேறு வழியே கிடையாது. ஏன்னா ரஷ்யாவினுடைய இராணுவம் அங்கேருந்து வெளியேற உத்தரவு வந்துருச்சு. ஸோ ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் எல்லாமே வெளியேறிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லாருமே வேறு வேறு இடங்களுக்கு போயிட்டே இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் நபர்களால் அதை விட்டு போகவே முடியலை. ஸோ அப்படிப்பட்ட ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஓகே உக்ரைனுடைய இராணுவம் வந்தாலும் உக்ரைன் ரொம்ப பெரிய அளவில் ஒஃபென்சிவ் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத ரஷ்யாட்டிருந்து வாங்கி உக்ரைனுக்கு எதிராக போராடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில நபர்களும் இருக்காங்க. ஸோ கர்சன் அப்படிங்கிற பகுதி ப்ரோ ரஷ்யன்ஸ் அதிகமாக இருந்த ஒரு பகுதி தான். ஆனால் இந்த இடத்துல உக்ரைன் அப்படிங்கிறது அதனுடைய முன்னிலையை வகிக்கிறது. ரஷ்யா கொஞ்சம் பின்னோக்கி ஓடுறாங்க, இல்லாட்டி அவங்களுடைய இராணுவ வீரர்களை திரும்ப எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கான முதல் தோல்வியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த நேரத்தில் தான் ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் சீஃப் யார் கூடலாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா யூகே மற்றும் ஜெர்மனி, பிரான்ஸ் இவங்களுடைய டிஃபென்ஸ் சீஃப் கூட பேசிக்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க நேரடியாக அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் சீஃப் லாய்ட் ஆஸ்டின் கூடலாம் பேசிக்கிறாங்க, டிஃபென்ஸ் செக்ரட்டரி. ஸோ இப்படி அவங்களுடைய டிஸ்கஷன் எல்லாமே ஒரு கட்டமாக ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் பிரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அமைதியை விரும்புகிறாங்க உக்ரைன், ஆனால் அந்த அமைதியை உக்ரைன் மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்களே தவிர ரஷ்யா தேர்ந்தெடுக்காது அப்படின்னு சொல்கிறார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இல்லாத அளவுக்கு பிரச்சனையே கிடையாது. அங்கே ஸ்ட்ரைக் நடந்துட்டுருக்கு. ஃபாசில் ஃபியூல்ஸினுடைய விலை அதிகரித்து விட்டது. லிக்விட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. இந்த நேரத்தில் கூட மேக்ரோன் அவர்கள் என்ன தான் சொல்கிறாங்க, உக்ரைன் கூட தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மேக்ரோன் அவர்கள் மட்டும்தான் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஜெர்மனியுடைய சான்சலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உக்ரைனை சரிப்படுத்துவது ஒரு தலைமுறைக்கான தேவை அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த தலைமுறையை நம்ம சரி பண்ணி விட்டால் தான் என்ன செய்ய முடியும், அடுத்த கட்டமாக ஐரோப்பாவை வளர்க்க முடியும். அப்படி இல்லைனா ஐரோப்பிய ஒன்றியத்தை மறந்துடுங்க. இதே மாதிரி பல இடங்களில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பல இடங்களில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னதுனால என்னவோ இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். ஸ்பெயின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு நாட்டோ படைக்கு ஒரு 14 ஜெட்டை அனுப்பி வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈஸ்டர்ன் சைடு நாட்டோ ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தணும். சப்போஸ் ரஷ்யாவினுடைய அடுத்த டார்கெட் அந்த மாதிரியான நாடுகளாக இருக்கும், பால்டிக் நாடுகளாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட்டோ அப்படிங்கிறது மறுபடியும் பலப்படுத்தப்படுகிறது. ஒரு கட்டத்தில் உக்ரைன் அப்படிங்கிறவங்க வேறு வழியே இல்லாமல் கர்சன் பகுதியை ரொம்ப பெரிய அளவில் டார்கெட் பண்ணும்போது அடுத்ததாக ஒரு மெயின் தாக்குதல் இருக்குமோ அப்படிங்கிறது தான் ஒரு பயம். ஏன்னா இந்த கிரீமியா ரஷ்யாவினுடைய பிரிட்ஜ் 19 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜில் வெடி விபத்து ஏற்படுது. புட்டின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் கொடுக்குற மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொன்ன உடனே புட்டின் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அடுக்கடுக்கான ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. அதுவரையிலும் இல்லாத அளவுக்கான ஏர் ஸ்ட்ரைக்கை ரஷ்யா நடத்தினாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பெரும் தாக்குதலாக தான் கர்சன் அப்படிங்கிறத பார்ப்பாங்க ரஷ்யா. ஏன்னா அவங்களுடைய தோல்வி வேற, ரஷ்யாவினுடைய இராணுவம் எல்லாமே வெளியேறுகிறது. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த ஒரு தோல்வியை மிகப்பெரிய அளவு மேற்குலக நாடுகள் கொண்டாட ஆரம்பிப்பாங்க.
அப்படி கொண்டாடாமல் தடுப்பதற்கு ரஷ்யாவும் என்ன செய்வாங்க, திருப்பி அடிப்பாங்க. ஆனால் எந்த இடத்த அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு கேள்வி. அந்த நேரத்தில் தான் இந்த டர்ட்டி பாம்ப் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிறது. அதே மாதிரி டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறதும் வெளியாகிறது. ஸோ இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனாக இருக்கட்டும், அதை ரஷ்யா பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னும், இந்த டர்ட்டி பாம்ப் அப்படிங்கிறத உக்ரைன் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னும் மாற்றி மாற்றி குற்றத்தை சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டர்ட்டி பாம்ப் அப்படிங்கிறதே ஒரு கட்டுக்கதை தான். கண்டிப்பாக உக்ரைன் இப்படி ஒரு டர்ட்டி பாம்பை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியும் நாங்கள் பார்க்கல. டிரான்ஸ்பரண்டாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்ய முடியாது, கண்மூடித்தனமாக ஆதரிக்க முடியாது. ஸோ உக்ரைன் மீது ரஷ்யா வைத்திருக்கும் இந்த ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிராகரிச்சிட்டாங்க. ஸோ இந்த டர்ட்டி பாம்ப் அப்படின்னா என்ன, அதை நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. சீக்கிரமாக அதை படித்து தமிழ் பட்சத்தில் வேறொரு காணொலியை பார்க்கலாம். இன்னைக்கு பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்கள் போப் பிரான்சிஸ் அவர்கள் கூட பேசிக்கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியானது. ஆல்ரெடி போப் பிரான்சிஸ் அவர்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யா செய்திருப்பது முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை ரொம்ப காரசாரமாக எல்லா மேடைகளிலுமே வச்சுட்டு வரார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போப் பிரான்சிஸ் அவர்கள் கூட மேக்ரோன் அவர்கள் பேசிக்கொள்ளும் போதும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பற்றி பேசிக்கொண்டதாகவும், ரஷ்யா எப்போது அமைதிக்கு திரும்பும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன் எல்லாம் ஓடுனது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ யூகேனுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் வந்ததுனால திடீர்னு இந்த யூகே சம்பந்தமான செய்திகள் இனி எல்லா மேற்குலக நாடுகளிலும் அதீத இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் யூகே, அதாவது இப்போ வந்திருக்கிற ரிஷி சுனாக் அவர்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க, யாருக்கு எதிராக இருக்க போகிறாங்க, அவருடைய நிலைப்பாடு என்ன, அந்த மக்கள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய பிரிட்டன் மக்கள் எப்படி அவங்க அதை எதிர்கொள்ள போகிறார்கள் இப்படின்னு சொல்கிற பல செய்திகள் இனி வரும் காலத்தில் ஒரு வாரம் வரையிலும் அதுதான் தலைப்புச் செய்தியாக இருக்க போகிறது. அடுத்ததாக யுனைடெட் நேஷன் தான். பொதுவாக அந்த யுனைடெட் நேஷன் வந்திருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தானிய ஏற்றுமதி, ஃபுட் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்துருச்சுப்பா. இந்த ஃபுட் கிரைசிஸுக்கு காரணம் ரஷ்யா உக்ரைன் தான், ரஷ்யா தான் மெயினாக காரணம் அப்படின்னு சொல்லி ஐநா சபை குற்றத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஃபுட் கிரைசிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தானிய ஏற்றுமதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி 4 நாடுகள், அதாவது ரஷ்யா உக்ரைன் துருக்கி ஐநா சபை, இவங்க 4 பேருமே சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு பெருமளவு தானிய ஏற்றுமதி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு 150 கப்பல்கள் அப்படிங்கிறது அப்படியே ஸ்டேபிளாக ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கான். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யூஎன் கேட்டிருக்காங்க, ஐநா சபை கேட்டிருக்காங்க. ஏன்னா நீ எங்கே முன்னாடி தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட, ஏன்பா இப்படி கப்பல்களை அனுப்ப மறுக்கிறாய் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவிடமே அந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ரஷ்யா இன்னைக்கு எழுத்துப்பூர்வமாக அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. இந்தந்த இடத்துல இவ்வளோ பெரிய பொருளாதார தடை எனக்கு விதிச்சிருக்காங்க, இந்த இடத்துலலாம் என்னுடைய கப்பலை நான் நினச்ச மாதிரி கொண்டு போக முடியல, இல்லை என்னுடைய பொருள் அதில் இருக்குது அப்படின்னா அது ஆயுதமா இல்லை வேறு ஏதாவது நாட்டுக்கு தேவையான பொருளா, அதை உறுதி பண்ணுறதுக்கே பல நாடுகளும் பல விதமான இந்த செக் போஸ்ட் மாதிரி இந்த கப்பல் படையிலும் நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே பிடித்து வைத்துக்கொண்டு இது சரி கிடையாது, ஒவ்வொரு ஸ்ட்ரைட், இப்போ துருக்கி ஸ்ட்ரைட் எடுத்துட்டீங்க, அங்கேயும் ஒரு இன்பாஸ் அவுட் பாஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி நிறைய துறைமுகங்களை கடந்து தான் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும். ஸோ அந்த துறைமுகங்கள் எல்லாமே இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. எங்கள் மீது நீங்கள் போடப்பட்டிருக்கும் பொருளாதார தடையை கொஞ்சமாக விலக்கினால் மட்டும்தான் எங்களால் சீக்கிரமாக தானியங்களை ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐநா சபை இன்னைக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி என்னடா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த 150 கப்பலையும் சீக்கிரமாக எந்தெந்த நாட்டுக்கு போகணுமோ அந்தந்த நாட்டுக்கு அனுப்பி வைங்க, எதனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அப்படி பேசிக்கும்போது இவங்களுடைய மெயின் டாப்பிக்காக என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தான். ஏன்னா ஜெர்மனி இப்போ ரொம்ப பெரிய அளவில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் அவங்களுடைய கருத்தாக இருக்கட்டும், அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், உக்ரைனுக்கு முதல் முறையாக ஒரு பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுத்த நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அது ஜெர்மனி தான். ஸோ ஜெர்மனியினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு தான் இப்போ ரஷ்யாவை கொஞ்சமாக கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ட்ரோன் எதுவுமே வெளியில் வரல, இப்போதைக்கு டம்மி ட்ரோன்ஸை வச்சு தான் ரஷ்யா ஆட்டம் காண்பித்து கொண்டிருக்கிறது. ஸோ ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் தலைப்பு செய்தியாக மாறி இருந்தது. அதற்கு காரணம் இருக்கு, இந்தியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ். இந்தியா யார் பக்கம் நிற்க போறாங்க, இந்தியா எந்த பக்கம் நின்னா சரியா இருக்கும், இந்தியா இந்த பக்கம் தான் நிற்கணும் இப்படின்னு சொல்ற பல கருத்துக்கள் இருக்கு. எந்த பக்கமும் சாயாம ஒரே நேர்பார்வையுடன் இந்தியா இருப்பதால் இந்தியா என்ன செஞ்சாலும் அது ஒரு பெரிய பேசு பொருளா மாறி வருகிறது. சரி, ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வருதுன்னா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகள் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை 2 நாடுகளையும் கூப்பிட்டு பேச வைப்பீங்களாப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இந்த 2 நாடுகள் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி சொல்றாங்க, எங்களுடைய வேலை அது கிடையாது, அமைதி பேச்சுவார்த்தை நடப்பதற்கான எந்த விதமான அறிகுறிகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 நாடுகளை பொறுத்த வரைக்கும் அதுவா அமைதி பேச்சுவார்த்தை நடந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா அமைதி பேச்சுவார்த்தை நடக்கவே வேண்டாம். அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி யாரா தான் இருக்கணும், உக்ரைனா தான் இருக்கணுமே தவிர அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னா கூட உக்ரைன்
உக்ரைன் என்னைக்கு தயாராகிறாங்களோ அன்னைக்கு தான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இந்தியா சீனால இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனை, அந்த எல்லை பிரச்சனையை ஓய்ப்பதற்காக கிட்டத்தட்ட 17 முறை நம்ம பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். அதே மாதிரி ரஷ்யாவும் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ரைன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னதும், அதே மாதிரி பல உலக நாடு தலைவர்கள் கூட, அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட, அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சீஃப் கூட இப்ப எல்லாமே ரஷ்யா தொடர்ந்து 3வது நாட்களுக்குள் 2 முறை அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்ட் ஆஸ்டின் கூட பேசியிருக்காங்க ரஷ்யாவினுடைய உயர் அதிகாரிகள். ஸோ ரஷ்யா அமெரிக்காவுக்கு இடையே ஒரு 3 முறையாவது இப்படி பேச்சுவார்த்தையெல்லாம் வந்த உடனே ஒரு ஹோப் கிடைக்குது. ஓகே, என்னமோ ஒரு நல்ல சேஞ்ச் நடக்க போகுது. ஆனால் இந்த நல்ல சேஞ்சை கெடுப்பதற்கு பல சக்திகள் முயலலாம். அதுதான் டர்ட்டி பாம்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்கிறது. ஏன்னா ஓகே, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, சீக்கிரமா ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்து அது ஒரு சரியான ஒரு பாதைக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அவ்வளோ சீக்கிரமா இதை ஓச்சு விட்டுருமாடா அப்படின்னு சொல்ற மாதிரியான சில நாடுகளும் அவங்களுடைய கட்டமைப்புகளும் அவங்களுடைய செய்திகளும் இருக்கின்றன. இதற்கு அசைபோடும் விதமாக ஜெலன்ஸ்கி அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, பேச்சுவார்த்தை இப்போதைக்கு கிடையாதுப்பா, நாம் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இன்னும் மாறவில்லை, சில இடங்களை நாங்கள் பிடிச்சிருக்கோம், அதை மொத்தமாக நாங்கள் பிடிச்சிட்டு வேணா பேச்சுவார்த்தைக்கு வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கர்சன் தான் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய முதல் பார்வையாக இருக்கு. ஒருவேளை கர்சன் முழுவதுமா உக்ரைன் பக்கம் விழுந்து விட்டது என்றால் அடுத்ததா பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவினுடைய ஒரு ஊடகம் இருக்கு, ஆர்டி அப்படிங்கிறது. அந்த ஆர்டி அப்படிங்கிற ஊடகம் உக்ரைனுடைய குழந்தைகளை பற்றி தவறான செய்தியை வெளியிட்டிருப்பதால் உலக நாடுகள் ஆர்டி அப்படிங்கிற அந்த ஊடகம் தடைப்படுத்த வேண்டும், அது ஒரு தீவிரவாத ஊடகமாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்னைக்கு உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நியாயமான கருத்து தான். இப்போ இந்தியாவினுடைய குழந்தைகளை பார்த்து எப்பா நீ இப்படித்தான் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். அதே கோபம் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் வந்திருக்கு. ஆர்டிக்கு தேவையான தண்டனையை உலக நாடுகள் கொடுக்கலாமாக இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமா டர்ட்டி பாம்பு அப்படிங்கிறது பேசப்படுது, டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது பேசப்படுது. அமைதி பேச்சுவார்த்தை பிற நாடுகள் விரும்பாமல் ரஷ்யா மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இதுல டாக்டிக்கல் இல்லாட்டி டர்ட்டி பாம், இதுல ரெண்டுல எது வீசப்பட்டாலும் பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அமைதி பேச்சுவார்த்தை நடந்தால் மட்டும்தான் கொஞ்சம் சுமூகமான இல்லாட்டி உலக அளவில் ஒரு அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த அமைதி பேச்சுவார்த்தை தான் இந்தியா இவ்வளோ நாள் ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா நாடுகள்ட்டையுமே சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்தியா இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் லெவலில் மறுபடியும் பேசணும். நமக்கு கிடைக்கிற ஸ்டேஜில் எல்லாம், அது யுஎன்எஸ்சியா இருக்கட்டும், ஐநா சபையா இருக்கட்டும், இல்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாவே இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நம்ம பேசி அதுல பேச்சுவார்த்தை வழியா மட்டும்தான் அதுல சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்முடைய ஸ்டாண்ட்ல மறுபடியும் நாம் நிற்க வேண்டும். அதற்கு தகுந்தது போல நல்லது எல்லாமே நடக்கணும். ஸோ ஒரு பக்கம் பார்க்க போனா வெப்பன்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவு குவிக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் அமைதியான பேச்சுவார்த்தைக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு அடி போடக்கூடிய நாடுகளும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இது இரண்டுல நல்லது ஜெயிச்சா ரொம்ப நல்லது இந்த உலகத்திற்கு. அனைத்து டிபி ட்ரூப்ஸ் நண்பர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே தீபாவளியை செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. பட் இப்போ தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். மணி 11 PM, அதாவது கிட்டத்தட்ட 24 அக்டோபர் 11 மணியில் வந்து பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு சீக்கிரமாக இந்த காணொளி வந்துவிடும். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.